विमृशे मधुरैः कटाक्षैः वैदग्ध्यवर्णगुणगुम्भन गौरवैर्या कण्डोलकर्णकुहराः कवयोधयन्ति। ஓம் நமோ வெங்கடேசாய. நாம் காண்பவா பத்மம்ம நீவேரோ அவனல்லவா, ஸ்ரீஹரி உயிரே நீயல்லவா. సమస్త జననీం వందే சைதன்யஸ்தன்யதாயினீம். தாயாரும் அனுகாரம் பண்ணி எழுந்தருளுகின்றாள். அந்த அத்தியுதமான வைபவத்தை நாம் பார்க்கின்றோம். இங்கு பக்த கோட்டிகள் தாயாரிடத்தில் ஒரு பெரிய ஒரு பக்தியோடு பார்க்கின்றாள். பெருமாள் உற்சவத்திற்கும் காந்தஸ்தே புருஷோத்தமஹ பணிபதிஹி சய்யாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹ யவனிகா மாயா ஜெகன்மோகினி வயம். இந்த தாயாரை எழுந்தருளப் பண்ணிக்கொண்டு செல்பவர்களுக்கு ஸ்ரீபாதம் தாங்கிகள் என்று பெயர். உள்ளம் நிறைவாய் உடனே வருவாய், வெற்றி அளிக்கும் விஜயலட்சுமியே பரமநாயகியே. எங்கும் வாழும் எதிலும் விளங்கும் பொங்கும் மங்களம் தினமும் தருவாய். ஏழ்மை நீக்கும் மட்டில்லாத பெருமை தருவாய். செல்வத்திருவே செங்கமலமே உள்ளம் நிறைவாய் உடனே வருவாய். வேதம் பாடும் வேண்டிய வந்தோம், நாதம் போற்றும் நாராயண கண்கள் மற்றொன்றினை காணாவே. ஸ்ரீ பத்மாவதி தாயார் பிரம்மோற்சவம் திருச்சுகனூர் என்று சொல்லக்கூடிய அலர்மேல் மங்காபுரத்தில் வெகு விமர்சையாக நடந்து வருகின்றது. தாயார் அழகான திருக்கோலத்தோடு கண்ணனின் தத்ரூபமாகவே காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். விபவ அவதாரங்களில் கண்ணனுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. திருவேங்கடமுடையான் கண்ணனாகவே இருந்து அச்சாரூபியாக அந்த திருவேங்கடமலையிலே அருளை கொடுக்கக்கூடியவனாகியிருக்கின்றான்.
இந்த தாயார் விஷயமாக ஆளவந்தார் என்னும் வைணவ ஆச்சாரியர் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார். தாயாரை குறித்து துதி பண்ணுகின்றார், ஸ்தோத்திரம் செய்கின்றார். காந்தஹா தே புருஷோத்தமஹா, அம்மா மகாலட்சுமி உனக்கு மிகவும் பிடித்தமானவர், பிரியமானவர், புருஷோத்தமன் என்று சொல்லக்கூடிய